ஆவடி மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய 48 வார்டுகளிலும் அடிப்படை வசதிகள் இல்லை. இந்த நாசர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல. ஏன்னா கார்பரேஷன் அவங்களுக்கு ஏன் இதெல்லாம் பார்க்கல, திருப்பி எப்படி ஓட்டு கேட்க வர்றீங்க அப்படிங்கறத நான் கேட்கிறேன். ஆவடி, பூந்தமல்லி, ஆவடி, அம்பத்தூர் போன்ற முக்கிய சாலைகள் குறுகலாக இருப்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் சாலையை விரிவாக்கம் செய்ய கோரிக்கை கொடுக்கிறாங்க ஜனங்க. ஆனா எட்டி பார்க்கல. குடிநீர் விநியோகம் முறையாக இல்லை. கோடை காலங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு அதிகம் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. மழைநீர் வடிகால் பணிகள் முடிவடையாததால் மழை காலங்களில் பல குடியிருப்பு பகுதியில் வெள்ளத்தில் மூழ்கும் நிலை உள்ளது. மழைநீர் வடிகால் பணியை விரைந்து முடிக்க கோரிக்கை. 5 வருஷம் ஆச்சு, செய்யல. திருப்பி செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அவங்க மக்களை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. சில பகுதிகளில் கழிவு நீர் செல்ல வழி இல்லாததால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. முழுமையாக கழிவு நீர் வடிகால் பணி மேற்கொள்ள மக்கள் கோரிக்கை. அரசு பள்ளி கட்டிடங்கள் சேதமடைந்து காணப்படுவதால் பழைய கட்டடங்களை இடித்து புதிய பள்ளி கட்டிடங்கள் கட்ட மக்கள் கோரிக்கை. குடியிருப்புகளில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் உள்ள பட்டாக்களை வழங்க கோரிக்கை. அது முக்கியமான பிரச்சனை. நியாய விலை கடைகளை அதிகரிக்க மக்கள் கோரிக்கை. பிரதான சாலைகள் மற்றும் பள்ளிகள் அமைந்திருக்கும் இடங்களில் குப்பை அகற்றப்படாமல் தேங்கி சுகாதார சீர்கேடு நிலவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பல தெருக்களில் தெருவிளக்குகள் செயல்படாத அவல நிலை உள்ளது. அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் சென்னை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பும் நிலை. அமைச்சர் தொகுதியிலேயே சாலை வசதி, குடிநீர் வடிகால் போன்ற அடிப்படை வசதிகள் முழுமையாக கிடைக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. பேருந்து நிலையங்கள் சேதமடைந்து காணப்படுவதாகவும் முறையாக பேருந்து வசதி கிடைக்காத நிலை உள்ளதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. அவரு மந்திரி வேலையை மட்டும் பார்க்கறது இல்ல, வேற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் பையனை வச்சு அந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். நேரம் வர்றப்ப அதுக்கு தகுந்த கடுமையான நடவடிக்கைகள்லாம் எடுப்போம் அப்படிங்கறதையும் இந்த தொகுதி மந்திரிக்கு சொல்லிக்கிறேன்.